இன்றைக்கி உங்கள் மஹா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 1க்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சாச்சுங்க. அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். நான் இட்லி பாட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி அதை நல்லா சூடான பிறகு ஒரு 5 பச்சை மிளகாவை கீறி போட்டு அதை நல்லா வதக்கிட்டேங்க. அது நல்லா வதங்கிட்டு இருக்கிற பிறகு நான் வந்து பல்லாரி வந்து 4 பல்லாரி எடுத்திருக்கேன். அதை வந்து 8 பீஸாக கட் பண்ணி, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேணால் குட்டி குட்டியாக நறுக்கணும்னு நறுக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கணும். அது நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அது பச்சை வாடை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா பச்சை வாடை போன பிறகு நான் வந்து என்னென்ன காய்கறி ஆட் பண்ணியிருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, மீல் மேக்கர், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, லைட்டாக மஞ்சப்பொடி, காயப்பொடி, கலருக்கு வத்தப்பொடி, அப்புறம் வந்து பிரியாணி மசாலா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டேங்க. சிம்மில் வச்சு வதங்கிக்கிட்டுரும். இப்போ நான் வந்து எப்போவுமே பிரியாணி வந்து மசாலா வந்து நான் அரைச்சும் போடுவேன். என்னென்ன போட்டிருக்கேன்னா பட்டை 2 பீஸு, கடற்பாசி கொஞ்சம் மிளகா, கிராம்பு 5, அன்னாச்சிப்பூ 1, ஜாதிபத்திரி 2, பிரியாணி இலை 3, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கசகசா 1/4 டீஸ்பூன், அப்புறம் வந்து ஏலக்காய் 1/4 டீஸ்பூனு, அப்புறம் 3லேருந்து 5 மிளகு நான் சேர்ப்பேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பல்லாரி வந்து வெட்டி போட்டு நல்லா மையாக அரைச்சி போட்டுறணும். அரைச்சி போட்ட பிறகு நம்ம காய்கறிலாம் போட்டோம் பார்த்திங்களா, அந்த பிரியாணி இதில் போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அது பச்சை போன பிறகு ஒரு 3 தக்காளி பழத்தையும் வெட்டி போட்டு அதை நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவையும் போட்டு அது நல்லா வதக்கணும். அது வதங்கின பிறகு அளவு தண்ணி ஊற்றி அது கொதிக்க விடணும். அது நல்லா கொதித்த பிறகு நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஆயிருங்க சிம்மில் வச்சு. அப்புறம் நல்லா தம் பண்ணி லெவல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு தட்டை வச்சு அப்புறம் வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணுங்க. இந்த டைமில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பொல பொலன்னு தம் பிரியாணி ரெடி ஆகிட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள், ருசிச்சு பாருங்கள். பாய்.